பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி, மதம், சாராயம், திரைப்போதை 4 போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதறாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி, கேடுகட்ட இவர்களின் ஆட்சி. சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையனும் போய் பார்க்கிறான். சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்குது. 34 லட்சம். ஒரு இழிவிழுந்து விளைநிலத்தில, வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல. இதாண்டா இவங்க ஆட்சி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விருத்தாச்சலத்துல வயல்வெளியில மின்னல் தாக்கி 5 பெண்கள் பலியானதை யாருமே கண்டுக்கல அப்படின்னும், இவங்களுக்கு நிவாரண உதவி எதுவுமே கொடுக்கப்படல, ஆறுதலும் கூட யாருமே சொல்லல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்கக்கூடிய சீமான் கள்ளக்குறிச்சியில கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் நிவாரண உதவிய அரசு கொடுக்குது. இதே போல நடிகனை பார்க்க போய் இறந்தவங்களுக்கு 34 லட்சம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா வயல்வெளியில இறந்த விவசாய மக்களை யாருமே கண்டுக்கவே இல்ல. இவங்களுக்கு தான் சொல்ல போனா நிவாரண உதவி கொடுத்திருக்கணும் அப்படின்னு விருத்தாச்சலத்துல வயல்வெளியில மின்னல் தாக்கி இறந்த 5 பெண்களை குறிப்பிட்டு சீமான் அவர்கள் தன்னோட ஆதங்கத்தை ரொம்பவே ஆக்ரோஷமா தெரிவிச்சிருக்காரு.